சிதேக்கியாவின் விண்ணப்பம். அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம், அப்பொழுது நீ சாவதில்லை. நான் உன்னோடே பேசினதை பிரபுக்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வந்து, நீ ராஜாவோடே பேசிக் கொண்டதை எங்களுக்கு தெரிவி, எங்களுக்கு ஒன்றும் மறைக்காதே, அப்பொழுது உன்னை கொல்லாதிருப்போம். ராஜா உன்னோடு என்ன பேசினார் என்று உன்னை கேட்பார்களேயாகில், நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்வாயாக என்றான். பின்பு எல்லா பிரபுக்களும் எரேமியாவினிடத்தில் வந்து அவனை கேட்டார்கள். அப்பொழுது அவன் ராஜா கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியே அவர்களுக்கு அறிவித்தான். காரியம் கேள்விப்படாமற் போனபடியினால் அவனோடே பேசாமல் இருந்துவிட்டார்கள். அப்படியே எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். எருசலேம் பிடிபட்டு போனபோதும் அங்கேயே இருந்தான். சிதேக்கியா ராஜா எரேமியாவோடு பேசின எல்லா காரியங்களையும் ரகசியமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறான். இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்று சிதேக்கியா எரேமியாவிடம் சொல்லுகிறான். எரேமியாவின் ஆலோசனைகளை சிதேக்கியாவால் மறுக்க முடியவில்லை. எரேமியாவின் ஆலோசனைகள் மிகவும் நல்லவை, அதை மறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் சிதேக்கியாவால் எரேமியாவின் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியவும் முடியவில்லை. சிதேக்கியா எரேமியாவோடு பேசின எல்லா சம்பாஷணையையும் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். சிதேக்கியாவுக்கு எருசலேம் நகரத்தின் பாதுகாப்பை குறித்து அதிக அக்கறை இல்லை. அவன் தன்னுடைய சுய மதிப்பையும் சுய மரியாதையையும் குறித்தே அதிக கரிசனையோடு இருக்கிறான். எரேமியா சிதேக்கியாவோடு பேசியதை யூதாவின் பிரபுக்கள் கேள்விப்படுவார்கள். நீ ராஜாவோடு பேசிக் கொண்டதை எங்களுக்கு தெரிவி என்று பிரபுக்கள் எரேமியாவிடம் கேட்பார்கள். அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றும் சிதேக்கியா எரேமியாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். பின்பு எல்லா பிரபுக்களும் எரேமியாவினிடத்தில் வந்து அவனை கேட்டார்கள். அப்பொழுது அவன் ராஜா கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியே அவர்களுக்கு அறிவித்தான். காரியம் கேள்விப்படாமல் போனபடியினாலே அவனோட பேசாமல் இருந்து விட்டார்கள். நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடி ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்வாயாக என்று சிதேக்கியா ராஜா எரேமியாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். இந்த வார்த்தையில் உண்மை இல்லை. ஆனாலும் எரேமியா ராஜா கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியே யூதாவின் பிரபுக்களுக்கு அறிவிக்கிறார். ராஜாவும் எரேமியாவை கொல்லவில்லை. எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருக்கிறார். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருக்கிறார். எருசலேமின் ஜனங்கள் மீதும் நகரத்தின் மீதும் அழிவு வரப்போகிறது. இது கர்த்தருடைய சித்தம். எரேமியா இந்த வார்த்தைகளை பிரபுக்களிடம் கூறினால் அவர்கள் எரேமியாவை கொன்று போடுவார்கள். எரேமியாவை சாவதற்கு ஒப்புக் கொடுப்பதில்லை என்று சிதேக்கியாவும் ஆணையிட்டிருக்கிறான். ஆகையினால் இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்று சிதேக்கியா எரேமியாவிடம் கூறுகிறான். ராஜா கூறியது போலவே எரேமியா பிரபுக்களிடம் பதில் கூறிவிடுகிறார். ஆகையினால் எரேமியா ராஜாவிடம் ரகசியமாக கூறிய கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு தெரியாமல் போயிற்று. எரேமியா பொய் கூறாமல் இங்கும் உண்மையை கூறுகிறார். ஆயினும் தான் ராஜாவிடம் கூறிய எல்லா செய்திகளையும் பிரபுக்களிடம் கூறவில்லை. எரேமியாவை எருசலேமில் காவற்சாலையின் முற்றத்தில் பிரபுக்கள் மறுபடியும் அடைத்து விடுகிறார்கள்.